தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று மதுரை வருகை தருகிறார். இந்நிலையில் அங்கு விமான நிலையத்தில் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று மதுரைக்கு வரும் நிலையில் ரசிகர்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. விமான நிலையத்தில் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. விஜயை வரவேற்க வரும் ரசிகர்கள் விமான நிலைய வளாகத்திற்குள் வர அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விஜய் ரோட் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மதுரை வருகிறார். ரோட் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து தாவைக்கா தலைவர் விஜய் தற்போது மதுரைக்கு வருகிறார். கொடைக்கானலில் இருந்து நடைபெறக்கூடிய சினிமாவில் ஷூட்டிங் கலந்து கொள்வதற்காக அவர் இன்று மாலை 4 மணி அளவில் மதுரை விமான நிலையம் அங்கிருந்து வாகனம் மூலமாக கொடைக்கானலுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் இன்று மதுரைக்கு வருகிறார் என்கின்ற தகவல் அறிந்த அவருடைய ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் காலை முதலே விமான நிலையத்தை தற்போது படையெடுத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர் சார்பாக ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கிய விமான நிலைய வளாகத்துக்குள் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே தான் உள்ளே வர வேண்டும். ரசிகர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. விமான நிலையத்திலிருந்து வெளியே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலையோட இருபுறத்திலும் ரசிகர்கள் நின்று கொள்ளலாம். பரப்புரை வாகனத்தில் நடிகர் விஜய் அந்த சாலையோரமா இருக்கக்கூடிய மக்களையும் கட்சி நிர்வாகிகளையும் ரசிகர்களும் காரில் இருந்த மாதிரியே பார்த்துக் கொண்டு அவர் செல்ல தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்துடைய அடிப்படையை கருத்தில் கொண்டு தற்போது நடிகர் விஜயுடைய ரசிகர்கள் விமான நிலையத்திற்குள் வரக்கூடாது என்கின்ற விஷயத்தில் தற்போது காவல்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இது போக ரோட் ஷோ நடத்துவதற்கு காவல்துறையிடம் முறையாக அனுமதி பெறவில்லை. மீறி ரோட் ஷோ நடத்தினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை காவல்துறை ஆணையர் லோகநாதன் புதிய தலைமுறைக்கு பெற்ற தற்போது தகவல் கூறியிருக்கிறார். இருப்பினும் காலையிலிருந்தே விமான நிலையத்தை சுற்றி விஜயோட ரசிகர்கள் முழுமையாக தற்போது குவிந்து இருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல ரசிகர்கள் மொத்தமாக வந்த வண்ணமாக தான் இருக்கிறார்கள். காவல்துறையினர் விமான நிலைய வளாகத்துக்குள் வரக்கூடிய அந்த பயணிகள், அந்த பயனுடன் வரக்கூடிய நபர்களை மட்டும் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்க சூழல் தான் நீங்க காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பரப்புரை வாகனத்தில் நடிகர் விஜய் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு சாலையில் இரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களையும் அவருடைய ரசிகர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் வாகனத்தில் இருந்தவாறே பார்த்துக் கொண்டு செல்வதற்கு தான் தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திற்குள் யாரும் வருவதற்கு அனுமதி கிடையாது என்கிற விஷயத்தில் காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.